கிட்டத்தட்ட ஒரு 20,000 லிட்டர்லேருந்து 30,000 லிட்டர் ஃபில்டர் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த கார்பன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த மிஷின் தான் இப்போ சர்வீஸ் பண்ணோம். இதில் இருக்கிற கார்பன் ஃபில்டர் தான் இப்போ கலட்டி இருக்கோம். அந்த கார்பன் ஃபில்டர் தான் இப்போ அறுக்க போகிறோம். அந்த கார்பன் ஃபில்டருக்குள்ளே எவ்வளோ டஸ்ட்டு மண் அந்த கார்பன் இந்த ஒரு வருஷம் ஃபில்ட்ரு பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20,000 லிட்டர்லேருந்து 30,000 லிட்டர் ஃபில்ட்ரு பண்ணியிருக்கோம். இப்போ அந்த கார்பன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த காட்டன் எடுத்துருங்க, உள்ளே போடுங்க. தண்ணி புறம் போயிடுச்சுல, அதனால் ஒரு சிரமமாக இருக்குது. இதுக்குள்ளே காட்டன் தானே போட்டிருக்காங்க. உள்ள வர அப்படியே கரையாக படிஞ்சிருச்சு. தண்ணி வந்து வெளியே வரல. இதில் அப்படியே தண்ணி பிடிங்க, எவ்வளோ அழுக்கா தண்ணி வருதுன்னு பார்ப்போம். கார்பன் வாங்கி வச்சதெல்லாம் வெளியே விடணுங்களா? ஆக்சுவலி இது வந்து ரா வாட்டர். இந்த ரா வாட்டர் தான் நாங்கள் இந்த கிளாஸ்க்குள்ள ரா வாட்டர் தான் இதில் பிடிச்சி வச்சிருக்கோம். அந்த கார்பன் வந்து எவ்வளோ டஸ்ட்டை சேவ் பண்ணி வச்சிருக்கு அப்படின்ற காட்டுக்காக அந்த கப்பில் தண்ணி ஊற்றிருக்கோம். ரெண்டுக்கும் பார்த்துட்டு இந்த கார்பன் பார்த்துட்டா தெரியுங்களா? அந்த கார்பனோட வேலை அதுதான். அந்த கார்பன் வந்து அந்த தண்ணியில் வர டஸ்ட்டை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறது அந்த கார்பனோட வேலையை. அந்த வேலையை சரியாக செஞ்சதுனால அது நாசம் ஆயிடுச்சு. லைஃப் முடிஞ்சாலும் அடுத்த ஃபில்டர் போட்டு பழைய ஃபில்டர் மூவ் பண்ணி கஸ்டமர் தான் காட்டணும்.